அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஆர்பி எக்ஸாம் 2027. ஸோ நமக்கு 2027 விரைவில் வந்து பண்ணாக்கா நமக்கு யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா நம்ம ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா டாப் ரேங்க் எடுத்து நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான இந்த சூப்பர் ஐடியா தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்கை படிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கை படிக்கணும். அந்த ஸ்கூல் புக் அப்படின்றது என்ன புக்கு சார் அப்படின்னா, நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் சரி உங்களுடைய மேஜரில் 11th ஸ்டாண்டர்ட் அண்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்கா கம்பல்சரி லைன் பை லைன் படிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், லைன் பை லைன் படிச்சுக்கலாம். அப்படி லைன் பை லைன் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் ஸ்கூல் புக்கில் படித்தா போதும். லைன் பை லைன் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்கா லைன் பை லைன் கம்பல்சரி படிங்க. அப்போ வந்து பண்ணாக்கா உங்களால் என்ன பண்ண முடியும்னா இதிலிருந்து ஒரு 30 to 40 மார்க் வந்து பண்ணாக்கா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ 30 to 40 மார்க் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய போஸ்டிங் வந்து பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த 30 to 40 மார்க் அப்படின்றது வந்து பண்ணாக்கா இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது, சரிங்களா? இதில் ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா 4 கொஷின் மிஸ்டேக் பண்ணிட்டேன், 5 கொஷின் மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து பண்ணாக்கா 4-5 கொஷின் மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி போயிடுவாங்க. யார் அந்த 4-5 கொஷினை கரெக்டாக எழுதுகிறாங்களோ அவங்க முன்னாடி வருவாங்க, சரிங்களா? அப்போ ஸ்கூல் புக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்து இப்போ வரைக்கும் வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா இந்த டிஆர்பி எக்ஸாம், அதாவது பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி பாஸ் பண்ணவங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தேன், அதனால தான் வந்து பண்ணாக்கா என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சுது. நான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தேன், அதனால தான் வந்து பண்ணாக்கா என்னால் வந்து மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் நான் வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி எழுத போகிறோம், ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை வந்து பண்ணாக்கா சாட் ஜிபிடி வந்துடுச்சு, ஜெமினி, கூகுள் ஜெமினி வந்துடுச்சு, ஸோ ஏஐ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா வெப்சைட் கிடைச்சது, ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து பண்ணாக்கா அதில் கொடுத்துட்டு க்ரியேட் 10 கொஷின், க்ரியேட் 20 கொஷின் கொடுத்தீங்கன்னாக்கா அதிலிருந்து கொஷின்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்களே என்ன பண்ணலான்னா ஓனாக டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இன்னும் ஒரு அல்டிமேட்டாக வந்து பண்ணாக்கா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா பேப்பரில் ஆன்சர் எழுதி பார்க்கலாம். அப்போது நம்ம திரும்ப படிக்கும்போது அது ரிவிஷனாகவும் முடிஞ்சிடும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வந்தாலும் மிஸ்டேக்ஸும் வராது, டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் சார் நான் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்றேன், இல்லை டெஸ்ட் பேட்சில் சேர்றேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, அது உங்களுடைய விருப்பம். ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பண்ணாக்கா ரிவிஷன். அப்போ இந்த ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது வந்து பண்ணாக்கா 4 ஹவர்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா ரிவிஷனாக இருக்கணும். 4 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த 4 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப படிக்கும்போது நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாக்டாக இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு இந்த ரிவிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ரிவிஷன் அப்படின்றது எத்தனை நாளைக்கு ஒரு முறை சார் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு நாள் கேப் விட்டு பண்ணுங்கள், அடுத்தது 3rd டே ஒரு முறை பண்ணுங்கள், அடுத்து 7th டே ஒரு முறை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை படிக்கிறேன்னா நெக்ஸ்ட் டே ஒரு முறை படிச்சிடணும்.
3 டேஸ் கழித்து ஒரு முறை படிச்சிடணும், 7 நாள் கழித்து ஒரு முறை படிக்கணும். அப்போ இன்றைக்கி படித்தது இல்லாமல் எத்தனை முறை 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுங்கள், ஒரு 14 டேஸ்க்கு ஒன்ஸு, அடுத்தது 28 டேஸ்க்கு ஒன்ஸு. ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரே விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் கூட ரிவைஸ் பண்ணிவிடுவீங்க. அப்போ அத்தனை முறை ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு படித்த கண்டென்ட் மறக்குமா சார்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா இந்த ரிவிஷன் அப்படின்றது எஃபெக்டிவாக இருக்கட்டும். அப்போ தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸ் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நோட்ஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா புக்லேயே அண்டர்லைன் பண்ணி படிப்பாங்க, இல்லை அவங்க வச்சுருக்கிற மெட்டீரியலே அண்டர்லைன் பண்ணி படிப்பாங்க. அதில் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க, அந்த கண்டென்ட்டில் ஏதோ ஒரு நேம் இருக்குது, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. பேப்பர்லேயோ இல்லை அதுக்குன்னு ஒரு நோட் போட்டோ எழுதி வைங்க. அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு அடிக்கடிக்கு மறந்து போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த லைனையும் அதில் எழுதி வைங்க. ஸோ அதை நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் அதுலேருந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ நோட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு மறந்துடும் நீங்கள் நினைக்கிறத மட்டும்தான் அந்த நோட்ஸில் இருக்கணுமே தவிர எல்லாத்தையும் எழுதக்கூடாது. எல்லாத்தையும் எழுதுனீங்க அப்படின்னாக்கா நம்ம புக்கே இன்னொரு முறை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பண்ணாக்கா நேரத்தை தான் வீணடிக்குமே தவிர நம்மளால் வந்து பண்ணாக்கா அதை ரிவைஸ் பண்ணவும் முடியாது. ரிவைஸ் பண்ணும்போது ஐயோ என்னடா இவ்வளோ படிக்கணுமா, புக்கில் வேறு படிக்கணுமே, இதில் வேறு படிக்கணுமே, அந்த மாதிரி நிறைய டவுட் வரும், நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய வெக்ஸ் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், ப்ரிசியஸாக இருக்கணும். அப்போ வந்து பண்ணாக்கா உங்களால் அதை வந்து பண்ணாக்கா எளிதில் வந்து பண்ணாக்கா கையாள முடியும், பாஸ் பண்ணவும் முடியும். அடுத்து இப்போ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சுருப்பீங்க. இல்லை வந்து பண்ணாக்கா இப்போ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம்னால் லாஸ்ட் இயர் நடந்த ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த இதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர், யூஜிடிஆர்பி கொஷின் பேப்பர் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் உங்கள் கிட்ட இருக்கிற மெட்டீரியல் இருக்கான்னு தேடுங்க. ஸோ அது வந்து பண்ணாக்கா ஒன் டைப் ஆஃப் அனாலிசிஸ். அப்போ நம்மக்கிட்ட கரெக்டான மெட்டீரியல் தான் இருக்கா, நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்குறோமா, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பண்ணாக்கா இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறோமோ, எந்த இடத்துலேருந்து வருது கொஷின், எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த முறை இந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்டுட்டாங்க, அப்போ இதுலேருந்து பண்ண இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அப்போ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம யோசித்து படிக்கிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அதே மாதிரி டெஸ்ட் எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா ஒரு 50 கொஷின் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற கொஷினோ இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோடைய கொஷினோ நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எத்தனை கொஷின் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அந்த மிஸ்டேக்ஸான கொஷினை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செப்பரேட்டாக ஒரு நோட்டில் எழுதி திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக எழுதுந்து ஒரு இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு 50 கொஷின் இருக்குன்னா நீங்கள் ஒரு 30 கொஷின் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா அதில் 20 கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 மட்டும்தான் வந்து பண்ணாக்கா ஃப்ளூக்கில் ரைட் ஆகிருக்கும். அப்போ அந்த 10 எது ப்ளஸ் 20 எது மிஸ்டேக் ஆச்சு, இந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு நோட்டில் எழுதி திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த கொஷின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபெமிலியர் ஆகிடுவீங்க, உங்களுக்கு அங்கே இருந்தும் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு, நம்ம எப்போ படிக்க ஆரம்பித்தாலேயும் நமக்கு வந்து பார்த்தா ஏன் சோர்வு அடைகிறோம் அப்படின்னா இலக்குகள் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூனிட்டை வந்து பார்த்தா 10 டேஸில் முடிக்கணும் அப்படின்னா ஐயோ 10 டேஸில் இதை முடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வெக்ஸ் வந்தாவே நம்மளுடைய ஸ்டடீஸ் வந்து பார்த்தா என்ன ஆகும், அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். அப்போ இலக்குகள் சின்னதாக இருக்கணும். அப்போ சின்னதாக எப்படி நம்ம மாற்றுறது, ஸோ டாபிக் வைஸ் வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு யூனிட்டு தான், அப்போ அந்த யூனிட்டில் வந்து பண்ணாக்கா குறைஞ்சது ஒரு 50 டாப்பிக்காக வந்து பண்ணாக்கா ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ 50 டாபிக்னும் போது இன்றைக்கி நான் 4 டாபிக் படிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அப்பா 4 டாபிக் படிச்சுன்னா நமக்குள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு சந்தோஷம் வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும், நிறைய டாபிக்ஸை வந்து கவர் பண்ண முடியும். நம்மளால் வந்து பண்ணாக்கா எக்ஸாமில் நல்ல மார்க்ஸுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.